தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வு தொடர்கிறது. இன்று தென்னாப்பிரிக்காவிலே எத்தனையோ தெய்வீக வாழ்க்கை சங்கங்களை நிறுவி பல சிவானந்த பள்ளிகளை ஏற்படுத்தி லட்சக்கணக்கில் குருதேவரின் நூல்களை அச்சிட்டு அரிய முறையில் தெய்வநெறி இயக்கத்தை பரப்பிய ஸ்ரீ சுவாமி சகஜானந்தர் கனடாவில் மாண்ட்ரீலை தலையகமாக கொண்டு பல இடங்களில் உள்ள சிவானந்த யோக ஆசிரமங்கள் மூலம் யோகத்தை பரப்பிய ஸ்ரீ சுவாமி விஷ்ணு தேவானந்தர், பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீ VL நாகராஜன், மரீஷியஸை தலையகமாக கொண்டு உலகெங்கும் சுற்றுப்பயணம் செய்து குருதேவரின் போதனைகளை பரப்பி வந்த ஸ்ரீ சுவாமி வெங்கடேசானந்தர் போன்ற எண்ணற்றவர்கள் குருதேவரின் காந்த சக்தி மிக்க நூல்களால் ஈர்க்கப்பட்டவர்களே. குருதேவரை ஆசிரமத்தில் எவர் வந்து தரிசித்தாலும் அவரை அன்புடன் வரவேற்று மருந்துகள் புத்தகங்கள் அவருக்கு அளிக்க குருதேவர் தவறியது கிடையாது. புத்தகங்களை பெறுபவருக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதா என்று கூட சுவாமிஜி எண்ணியது கிடையாது. இவற்றை யாராவது படித்து பயனடைவார் என்பதுவே அவரது எண்ணமாகும். லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை அவர் இலவசமாக வாரி வாரி வழங்கினார். புத்தகங்களை அனுப்ப தபால் செலவிற்கு மட்டுமே ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிந்தது. இப்படி உலகின் எல்லா மூலைகளுக்கும் நூல்களை அனுப்பியவர் குருதேவரை போல் எவரும் கிடையாது. அதன் காரணமாக தனது ஜீவித காலத்திலேயே உலகெங்கும் பிரபலமடைந்த ஆன்மீக தலைவரும் குருதேவரை போல எவரும் கிடையாது. குருதேவரின் நூல்களை படித்து புகைப்பிடித்தல், மது குடித்தல், மாமிசம் உண்ணல் போன்ற பழக்கங்களை விட்டவர் அநேகர். ஜபம் கீர்த்தனையில் ஈடுபட்டு அமைதியை அடைந்தவர் அநேகர். எண்ணற்ற பல அற்புதங்களை அன்று போல் இன்றும் உலகெங்கும் அவரது நூல்கள் நிகழ்த்தி வருகின்றன. குருதேவரால் மனித குலம் பெற்று வரும் நன்மை அளவிடற்கு அரியதாகும். அன்பின் அவதாரம் சுவாமி சிவானந்தர் என்பது குறித்து நாம் சிந்திப்போம். குருதேவரை ஒருமுறை தரிசித்தவர்களால் அவரை தங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. ஆஜானுபாகுவான தோற்றம், சுமார் 6 அடிக்கும் அதிகமான உயரம், தகதகவென ஜொலிக்கும் பொன்னிறம், அகன்ற தோள்கள், நீண்ட கைகள், குழந்தையை போன்ற கள்ளமில்லாத மலர்ந்த இன்முகம், அருள் ஒளிரும் கண்கள். அவரது அருள் உருவத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். குருதேவரின் குரல் கணீர் என்று வெண்கல நாதம் போல் இருக்கும். மேடைகளில் பல சமயங்களில் அவர் ஒலிபெருக்கியை அகற்றிவிட்டு அதன் உதவியின்றியே பேச முற்படுவார். ஆயிரக்கணக்கானவர்கள் மெய்மறந்து அவரது சொற்பொழிவை செவிமடுப்பர். கிராமபோன் ரெக்கார்டுகளில் அவரது இனிய குரலில் அமைந்த பாடல்கள் மற்றும் உணர்ச்சியூட்டும் சொற்பொழிவுகளை நாம் கேட்டால் இன்றும் நம்மை அறியாத ஒரு ஆனந்தமும் அமைதியும் நம் மனதில் எழும். பார்ப்பதற்கு அவரது தோற்றம் மிக எளிமையாக இருக்கும். ஜடை, முடி, தாடி, ஜப்பமாலை, காதில் குண்டலங்கள் இவை போன்ற எதுவும் அவரிடம் காண முடியாது. சாதாரண உடை அணிந்திருப்பார். பனிக்காலத்தில் ஒரு மேலங்கியும், கோடை காலத்தில் இடுப்பில் ஒரு துணி, மார்புக்கு குறுக்காகவும் தோள்களின் மீது படியும் ஒரு துணியையும் அவர் அணிந்திருப்பார். ஆசிரமத்துக்கு அவரை காண எவர் சென்றாலும் முகம் மலர வாருங்கள் வாருங்கள் என்று மிக நெருங்கிய உறவினர் மற்றும் நண்பர்களைப் போல் குருதேவர் வரவேற்பார். தரிசனம் செய்ய வந்த அன்பர்களும் முதல் முறையாக குருதேவரை தரிசனம் செய்த போதிலும் கூட அவர்கள் உள்ளத்தில் ஏதோ வெகு காலம் அவருடன் இருந்தது போன்ற ஒரு அன்பு உணர்வு மேலிடும்.
ஒரு சில நாட்கள் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு குருதேவரை பிரிந்து செல்லும் பக்தர்கள் அவரை பிரிய நேரிடுகையில் தாயை பிரியும் குழந்தையைப் போல விக்கி விக்கி அழுத காட்சியும் இதில் மறக்க முடியாது என்கிறார் இந்நூலின் ஆசிரியர் சுவாமி விமலானந்தர். அன்பின் அவதார மூர்த்தி குருதேவர். பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் அவர் எழுதிய கடிதங்களில் அவரது அன்பும் ஆதரவும் பொங்கித் ததும்பும். தனித்தனியாக ஒவ்வொருவரிடமும் அவர் காட்டிய பரிவும் கவனமும் தான் இந்த அளவுக்கு அன்பின் சிகரமாக அவரை ஆக்கியது என்றால் மிகையாகாது. சீடர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்களில் எந்த அளவுக்கு அவர் அன்பை பொழிந்தார் என்பதற்கு ஒரு சிலவற்றை நாம் சிந்திப்போம். என்பவர் இப்பொழுது நன்கு தேறிவிட்டார். சமையலறையின் மேலாளர் இப்பொழுது அவர்தான். மூத்த டைப்பிஸ்டும் அவரே. தயவு செய்து எனது கணக்கில் அவருக்கு ஒரு நல்ல பேனா, உபநிடத நூல்கள் ஒரு செட், எனது நடைமுறை வேதாந்தம் ஆகியவற்றை உடனே கொடுக்கவும் என்று எழுதியிருந்தார். இரண்டாவதாக, உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் உடனே எனக்கு எழுதுங்கள். இதில் எந்தவித வெட்கமும் கொள்ளத் தேவையில்லை. தவம் என்ற பெயரில் உடலை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் இருக்கலாம். எப்படியாவது நேரத்தை நல்ல முறையில் செலவிடுங்கள். இறைவனது அருள் உங்கள் மீது மலர்வதாகுக என்று ஒரு கடிதத்திலும், மற்றும் ஒரு கடிதத்தில் இப்பொழுது உங்களது உடல் நலம் எப்படி இருக்கிறது, உங்கள் அனுபவத்தை எல்லாம் எழுதுங்கள். ஒரு நாளில் 24 மணி நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் என்று எனக்கு தெரிவியுங்கள். எனது அருமை யோகிராஜ், இந்த ஆசிரமம் உங்கள் ஆன்மீக வீடு. எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் திரும்பி வரலாம். எவ்வித கவலையும் இன்றி நீங்கள் இங்கே யோக பயிற்சியில் ஈடுபடலாம். உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் உள்ளன. திரும்பி வர உங்களுக்கு ரயில் டிக்கெட்டுக்கு பணம் அனுப்பட்டுமா? அன்பும் ஆசீர்வாதமும் என்று முடித்துள்ளார். மற்றும் ஒரு கடிதத்தில், ரிஷிகேஷத்தில் நிலவும் பனியை பற்றி வீண் பயம் வேண்டாம். போர்வைகள் இருக்கின்றன, பயன்படுத்தவும். என் கணக்கில் அங்கே கடைகளில் டீ, பால் போன்றவற்றை அருந்துங்கள். உயரிய அமைதியை அனுபவிப்பீர்களாக என்றும். மற்றும் ஒரு கடிதத்தில், போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமாக கஷ்டப்பட வேண்டாம். தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள். காலையில் பிராணாயாமம் செய்யவும் என்று எழுதியிருக்கிறார். மற்றும் ஒரு கடிதத்தில், உங்கள் சில்லறை செலவுக்காக நான் பணம் அனுப்பினேன். நபர் இல்லை என்று அந்த பணம் என்னிடமே திரும்பி வந்து விட்டது. உங்களுக்கு தொண்டு செய்ய நான் எப்போதும் காத்திருக்கிறேன். நீங்கள் அதை பெற மறுப்பானேன். நான் இங்கே உங்களுக்கு உதவ காத்திருக்கையில் எவரெவரிடமோ உதவியை நீங்கள் நாடிச் செல்வானேன். நகரத்தின் சந்தடியில் இருந்து அல்லல் படுவானேன். இங்கே எனது நேரடி மேற்பார்வையில் நீங்கள் பல்வகையில் தொண்டாற்றலாம். உங்கள் அறைக்கு சாப்பாடு அனுப்புகிறேன். செலவுக்கு பணம் தருகிறேன். நீங்கள் விரும்பினால் இங்கே 6 மாதம், நகரத்தில் 6 மாதம் இருக்கலாம். உங்களது பார்வையையும் பழக்க வழக்கங்களையும் குணத்தையும் கொஞ்சம் மாற்றியமைத்தால், பிறருடன் இணைந்து வாழத் தெரிந்து கொண்டு விட்டால் எந்த இடத்திலும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம். பயண செலவுக்கான தொகையை அனுப்பட்டுமா? இவ்விதம் ஒரு அன்பு தந்தை தன் மகனுக்கு எழுதுவது போல் குருதேவர் சீடர்களுக்கு கடிதம் எழுதுவார். இங்கே இந்த நேரத்தில் ஒரு கருத்தை பதிவிட விரும்புகிறேன். எனது குருமாதா சந்தானம் ஜி அவர்களும் குருதேவருக்கு பல கடிதங்களை எழுதியுள்ளார். குருதேவரிடமிருந்து வந்த கடிதங்களை என்னிடம் காண்பித்துள்ளார். அவற்றில் குருதேவர் மிக முக்கியமாக எழுதியது, டு பி ஹாப்பி இஸ் யுவர் பர்த் ரைட், சிந்தா மத் கரோ, கீதா பாட்படோ என்று தொடர்ச்சியாக அவரது கடிதங்கள் இவ்வாறாகவே அமைந்துள்ளதை நான் கண்கூடாக கண்டு அனுபவித்திருக்கிறேன் என்பதை இங்கே பதிவிட விரும்புகிறேன். இந்நிகழ்வின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ்.
தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.